Visit India's first walk-through tunnel aquarium, VGP Marine Kingdom, Chennai. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். सबसे पहले तो आई एम सेफ, आई एम परफेक्टली फाइन. கங்கனா ரணாவத்தை கன்னத்தில் அரைஞ்ச CISF காவலர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறது தான் இப்போ பெரும் பேசு பொருளாக மாறியிருக்கு. சண்டிகர் விமான நிலையத்தில் மண்டி மக்களவை உறுப்பினர் கங்கனா ரணாவத்தோட கன்னத்தில் அரைஞ்ச குற்றச்சாட்டோட பேரில் மத்திய தொழில்துறை பாதுகாப்பு படையோட பெண் காவலர் ஒருவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. ANI செய்தி முகமைப்படி இந்த வழக்கை மேலும் விசாரிக்க CISF அதிகாரிகள் குழு அமைக்கப்பட்டிருக்கு. தேசிய ஜனநாயக கூட்டணியோட கூட்டத்தில் பங்கேற்பதற்காக கங்கனா ரணாவத் டெல்லி வரவிருந்த போது இந்த சம்பவம் நடந்திருக்கு. இதை பத்தின வீடியோ வெளியிட்டிருக்க கங்கனா ரணாவத் தான் பாதுகாப்பாக இருப்பதாகவும் சொல்லியிருக்காங்க. सबसे पहले तो आई एम सेफ, आई एम परफेक्टली फाइन. பாதுகாப்பு சோதனைக்கு பிறகு நான் 2வது கேபின் வழியா சென்றப்போ CISF காவலரா இருந்த ஒரு பெண் என்னோட முகத்துல அரைஞ்சாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் இப்படி செஞ்சீங்க அப்படின்னு கேட்டதுக்கு தான் விவசாயிகள் இயக்கத்தை ஆதரிப்பதா அந்த பெண் பதில் கூறியதா கங்கனா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நான் பாதுகாப்பாக இருக்கிறேன், ஆனா பஞ்சாப்ல அதிகரித்து வர தீவிரவாதத்தை எப்படி சமாளிக்கிறது அப்படின்ற கவலை இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க அந்த வீடியோல. கங்கனா ரணாவத்தை அரைஞ்சதா கூறப்படும் காவலரோட பெயர் குல்விந்தர் கவுர். குல்விந்தரோட சகோதரர் ஷேர் சிங் தனியார் சேனலுக்கு அளித்திருக்க பேட்டியில குல்விந்தர் சண்டிகர் விமான நிலையத்தில் கடந்த 2 ஆண்டுகளா பணியமர்த்தப்பட்டுள்ளதாகவும் அவங்க 15-16 ஆண்டுகளா CISFல பணிபுரிவதாகவும் சொல்லியிருக்காரு. ஷேர் சிங் அனைத்திந்திய கிசான் மஸ்தூர் ஷங்கர் கமிட்டியோட தொடர்புடையவர் அப்படின்னும் தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம குல்விந்தர் கவுர் இடைநீக்கம் செய்யப்பட்டதாகவும் அவர் மேல FIR பதிவு செய்யப்பட்டிருக்கிறதாவும் சொல்லியிருக்காரு. இதுல முக்கியமா நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு. கடந்த 2020ஆம் ஆண்டுல 3 புதிய வேளாண் சட்டங்களுக்கு எதிராக நாடு முழுவதும் விவசாயிகள் நடத்திய ஓராண்டு போராட்டத்தினப்போ கங்கனா கூறிய கருத்துக்கள் சர்ச்சையாகுச்சு. செப்டம்பர் 2020 போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகளை பற்றி கங்கனா பதிவிட்டிருந்த ஒரு ட்வீட்டில் கலவரத்திற்கு வழிவகுத்த CIA பற்றி தவறான தகவல்களையும் வதந்திகளையும் பரப்பிய அதே நபர்கள் இப்போ வேளாண் சட்டங்கள் பற்றியும் தவறான தகவல்களை பரப்புறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மேலும் அவங்க நாட்டில் பயங்கரவாதத்தை உருவாக்குறாங்க, அவங்க பயங்கரவாதிகள் அப்படின்னு கங்கனா சொல்லியிருந்தாங்க. இதை தொடர்ந்து கங்கனா மீண்டும் ட்வீட் செய்து விவசாயிகளை தான் பயங்கரவாதிகள் என குறிப்பிட்டதாக யாராவது நிரூபித்தால் தனது ட்விட்டர் கணக்கையே நீக்கி விடுவதாகவும் அவங்க விளக்கம் அளிச்சிருந்தாங்க. வேளாண் மசோதா குறித்து வதந்தி பரப்புபவர்களை பயங்கரவாதிகள் என்று தான் அழைத்ததாகவும் விவசாயிகளை அல்ல அப்படின்னு கங்கனா தன்னோட பதிவில் தெரிவித்திருந்தாங்க. இந்த சம்பவம் பற்றி பேசியிருக்க ஹரியானா முதல்வர் நாயப் சைனி சிங் பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்ட ஒரு ஊழியர் இது போன்ற நடவடிக்கையை மேற்கொள்வது துரதிர்ஷ்டவசமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹரியானா மாநிலத்தோட முன்னாள் முதல்வரும் கர்னால் தொகுதி மக்களவை உறுப்பினருமான மனோகர் லால் கட்டார் இந்த சம்பவம் துரதிர்ஷ்டவசமானது அப்படின்னு சொல்லியிருக்காரு. பாதுகாப்பு அமைப்புகளோட பணி பாதுகாப்பு கொடுப்பது தான், அவங்க தங்களோட வேலையை செய்யணும், பொதுமக்களோட உணர்வுகளுடன் அவங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை, CISF துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு நம்புறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. Visit India's first walk-through tunnel aquarium, VGP Marine Kingdom, Chennai. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்.